தொடர்ந்து நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறை நிபுணர் திரு பிரபுகாந்தி இணைந்திருக்கார். பிரபுகாந்தி வணக்கம். ஒரு பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு. அதுவும் அது கிளம்பி 5 நிமிடத்திற்கு பிறகு ஃபுல் லோடோடு அது கீழே விழுந்திருக்கு. இதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்? இந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த முதல் கட்டமாக பேரிடர் மீட்பு படையினரும் விரைந்திருக்காங்க. உங்களுடைய பார்வை. எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான் மீட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கு. இப்போ அந்த அந்த எஃபெக்டும் இப்போ யூஎஸ்ல ட்வின் டவர் அடிச்சாங்க பாத்தீங்களா, அதுவும் ஒரே சேம் மாதிரி தான் எனக்கு தோணுது லிட்டில் பிட். பட் அது வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கு, இது டெரரிஸ்ட் அட்டாக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் தோணுது. ஏன்னா பெட்ரோலோட ஆயில் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் வந்து யூகே பப் வந்து அவ்வளோ ஃபுல் லோடடா இருக்கும், புரியுதுங்களா? அது மாதிரி அது வந்து இப்போ குடியிருப்பு பகுதியில் விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கறச்சு. ஏன்னா டேக் ஆஃப் ஆகி வித்தின் 4 to 5 minutes நடக்குதுன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடி சேஃப்டி ஆடிட்டிங் பண்ணுவாங்க. எல்லா ஃபிளைட்டும் வந்து டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி எல்லா செக்கும் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிளஸ் இதுல இந்த எமர்ஜென்சி அந்த பேராஷூட் போட்டுட்டு கீழே விழுது அந்த மாதிரியான எவாகேஷன் எதுவுமே ஃபுட்டேஜஸ் பார்க்கல. செகண்ட் பாயிண்ட் சேஃப்டி. பட் அவசர கால அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த ஏர்போர்ட்ல இருந்து திரும்ப கான்டாக்ட் பண்றதுக்குள்ள அது கட்டுப்பாட்டை இழந்துருச்சு அப்படின்ற தகவல் சொல்றாங்களே முதல் கட்டமா. அதான் சார், அந்த சிக்னலே வந்து பிளாக் பண்ணிருக்காங்க சார். அதுல இருந்து தான் ரூட் காஸ் அனாலிசிஸ் எங்கேயோ தப்பா படுதுன்னு சொல்ல வரேன். அவங்க இவங்கள கனெக்ட் பண்ண முடியல, இவங்களாலே அவங்களை கனெக்ட் பண்ண முடியல. ஸோ இதுல மேபி மல்டி லெவல் ஏதாவது ஒரு இல்ல அது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ் மேபி அதுல இருந்ததா முதல் கட்ட தகவல் வருது. அந்த ஆஸ்பெக்ட் கூட விசாரிப்பாங்க. பட் இத ஒரு ஃபுல் லோடு வந்து எவ்வளவு இருக்கும்? அது போயிங் போன்ற ஒரு விமானத்துல, ஒரு முழுமையான ஒரு விமானத்துல இவ்வளோ எரிபொருள் இருக்கும் அப்படின்றப்போ அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? நீங்க வந்து ட்வின் டவர் சொன்னீங்க, அது வந்து சிறிய ரக விமானங்கள்லாம் சில இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை எப்படி கம்பேர் பண்றீங்க? சார் அதான் சார், இப்போ ஃபிளைட் வந்து இங்கிருந்து யூகே போகணும், கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 10 hours ஜேர்னின்னும் போது ஃபிளைட் ஃபுல் லோடடா தானே இருக்கும் எனர்ஜி. ஓகேங்களா? ஃபியூல் வந்து டேங்க் இப்போ கார் மாதிரி கம்பேர் ஆயிடுது. கார் பெட்ரோல் டேங்க் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குச்சு, பெட்ரோல் ஃபுல்லா தானே இருக்கும் எல்லா இதுலயும். அப்போ இம்மிடியட்டா இது அட்டாக் பண்ணணும்னு இது அதோட சீரியஸ்னஸ் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே இது மாதிரி ஆகுதுன்னா பைலட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இந்தியன் ஹிஸ்டரியிலே இது மாதிரி நடக்கல. ஒரு கேஸ் ஹிஸ்டரி, ஒரு ஃபிளைட் கிளாஷ் ஆனது இல்லை. அது ஏர்போர்ட் பக்கத்திலே வித் பேசஞ்சர். நீங்க மேபி நேவி மிலிட்ரி அந்த மாதிரி இடத்துல நடந்திருக்குங்க. அதுலயும் 1 or 2 ஃபேட்டல் ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு. இது ரயில் ஆக்சிடென்ட் மாதிரி ஃபிளைட் ஆக்சிடென்ட் கிராஷஸ் நடந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேஸ் ஹிஸ்டரியிலே இந்தியாவிலே இந்த அளவுக்கு நடந்திருக்குது. இன்னொரு பாயிண்ட், இந்த எவாகேஷன்ல ஏன் ஒர்க் பண்ணலதான் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பேராஷூட் இருக்கும்ல, சீட்டை எவாகுவேட் பண்ணிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் ஃபெயிலியர் ஆயிருக்குன்றது சில விஷயங்கள் ரொம்ப டவுட் ஆகுது. இல்ல இதுல எல்லாம் எழுப்பக்கூடிய கேள்வி, ஒருவேளை இதுல ஏதாவது பிரச்சனை தான் ஏன் ஹார்ட் லேண்டிங் ஏன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? சார் பாசிபிலிட்டி பைலட் எல்லா லெவலும் ட்ரை பண்ணியிருப்பாங்க சார், ட்ரை பண்ணாம இருக்க மாட்டேன்றாங்க. ஆனா இது சிக்னலிங் லெவல்ல இருந்து கண்ட்ரோல் ஆகும்போது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் சார், ஃபிளைட் ஸ்டார்ட் ஆகி வித்தின் 5 minutes ஆக்சிடென்ட் ஆயிருக்குதா, அதுதான் இவ்வளவு பெரிய டவுட்டே கிரியேட் பண்ணுது. இப்போ ஃபிளைட் வந்து போயிட்டு இருக்கு, ஆஃப் இந்தியா தாண்டி போயிடுச்சு, அப்புறமா நடக்குதுன்னா அது எல்லாமே ரைட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபிளைட் ஸ்டார்ட் ஆன உடனே ஆக்சிடென்ட் நடக்குதுல்ல, ஸோ அதுலதான் கொஞ்சம் மேபி டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.